ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிக்ஷாட் இந்த ஆப் மூலிமா நம்மளோட வீடியோவோட தம்ப்லைனை எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த பிக்ஷாட் ஆப் மூலிமா அப்படி இன்னத்தாமா தம்ப்லைனை எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. பெரிய பெரிய யூடியூபர் எல்லாமே இந்த ஆப் மூலிமா தான் தம்ப்லைனை எடிட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இந்த ஆப் மூலிமா நம்ம எப்படி எடிட் பண்ணலாம், இதுக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க, இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்குறனாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிக்ஷாட் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கீழே எடிட் ஏ வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுலேயே நம்ம வீடியோவை எடிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இதில் ஆனால் வீடியோவை எடிட் பண்ணக்கூடாது. பெரிய பெரிய யூடியூபர்லாம் இந்த ஆப் மூலிமா தான் அவங்களோட தம்ப்லைனை எடிட் பண்ணுறாங்க, ஆனால் வீடியோவை எடிட் பண்ணல. இப்போ எடிட் ஏ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நான் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரணும் ஓப்பன் ஆகும். இதில் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பேக்ரவுண்டோட ரீசெண்டான ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குன்றதுக்காக எக்ஸாம்பிளுக்காக நான் எல்லோ கலரை வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். எல்லோ கலரை சூஸ் பண்ணனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் தம்ப்லைனுக்கான சைஸ் இது கிடையாது. அதால் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிராப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே 16x9 அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்குன்ற ஆப்ஷன் நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு தம்ப்லைனுக்கான சைஸ் கிடைச்சிடுது. இப்போ இதை அவுட்டர் பார்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மாதிரி வேறு எந்த ஆப்லையும் பண்ண முடியாது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே இப்படி தள்ளி விடுங்க. பார்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி தான் அவுட்டர் பார்டர் இருக்கும். இப்போ நான் மேலே பிளாக்காக இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியல, அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ரெட் கலரில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுதான் அவுட்டர் பார்டர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட தம்ப்லைன் பார்டரை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு டிக் கொடுத்துட்டேன்னா டிக் ஆகிடுச்சு. இது சரி, ஓகே. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை இது நீங்கள் வந்துட்டு கிளிக் கொடுக்கணும். அப்படி இல்லைனா ஸ்டிக்கர்ஸை வச்சு நீங்கள் இது பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபோட்டோவை நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் மேலே கொடுத்துருப்பாங்க, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இப்படி வந்துட்டு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இதோட பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அடுத்த ஆப்ஷன் பேக்ரவுண்டு கீழே பாருங்கள், ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே ரிமூவ் பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ என்னோட ஃபோட்டோட பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேன், இதுக்கு எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தம்ப்லைன் எடிட்டிங் சொல்லிட்டு தான் இதில் வந்துட்டு நான் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்படியே கீழே பாருங்கள். இதில் வந்துட்டு ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணாமல் வெளியே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அதே ஸ்டெப்ஸை போயிட்டு உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதால் முடிஞ்ச அளவுக்கு எந்த செட்டிங்ஸுக்குள்ளே போனாலும் அந்த ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு வெளியே வாங்க. இப்போ நான் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து தம்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இப்போ மேலே வச்சிடுறேன்.
இப்போ இந்த லெட்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க. நான் அந்த லெட்டரை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே ஃபாண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணலாம். இதே வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதோட கலரை நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணலாம். சப்போஸ் இது வேணான்னு சொன்னால் கூட நவுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் கொடுக்கலாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரோட அவுட்டர் லைனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலருக்கு என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் லெட்டரோட ஸ்பேஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த லெட்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் இருக்குது. நம்ம ஃபாண்ட் சைஸை நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேஜுக்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லெட்டரை எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினான ஹைலைட்டு ஸ்டிக்கர்ஸ் தாங்க. நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு நம்மளுக்கு ஃபீல் கிடைக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. OMG ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன்னா இது வந்துட்டு இங்கே வச்சு சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இதை நான் இப்படி வச்சிடுறேன். இதை இப்படி நான் வச்சுட்ட பிறகு மறுபடியும் வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி மாதிரி எடுக்கிறேன். அதை நான் இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஸ்டிக்கர்ஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா நேச்சுரலாக இருக்குங்க. நம்ம வேறு எங்கேயுமே வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக நம்ம காப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயே நேச்சுரலாக இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஹைலைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு பார்டர் கொடுக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் ஃப்ரேமோடலாம் ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்தாலும் பார்டர் கொடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோக்கு ஷேடோ கொடுத்துக்கலாம். ஷேடோவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷேடோவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஆப்ஷன்ஸ் பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு புரியும். நான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். சப்போஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடிட் பண்ணிட்டேன், ஃபோட்டோவை கொடுத்துட்டேன். பட் என்னோடய ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை நான் AI மூலிமா நான் வந்துட்டு மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஃபைனலாக வரப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை AI மூலிமா க்ளீன் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு டூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் கிளிக் கொடுத்தேன்னா AI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா AI மூலிமா எங்கேயாவது ஃபோட்டோவோட பெண்டோ இல்லை கட்டோ உள்ள நடுவில் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நீங்களே இப்போ பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இதில் 70% வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா AI மூலிமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை கிளிக் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வரப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது, லுக்காக இருக்குன்ட்டுன்னு. பட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலிமா யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டெப்ஸையும் ஒரு செட்டிங்ஸையும் ஒரு ஃபியூச்சரையும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஆப் மூலிமா நீங்களும் மிகப்பெரிய தம்ப்நெயில் எடிட்டராக நீங்கள் மாறுவீங்க. சரி, ஓகே ப்ரோ, இந்த வீடியோவை நான் பார்த்தேன், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா அவங்க க்ரோத்துக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.